அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். சிறப்பாக பேராயர் அம்மா அருட்பணி இந்திரா பால் அவர்களின் சார்பிலும் சென்னை பேராயத்தினுடைய 4 லட்சம் மக்களின் சார்பிலும் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். சிலுவை தியானம் மிக மிக முக்கியமான ஒரு தியானம். நிறைய நேரங்களிலே தவ நாட்கள், தபசு நாட்கள், நோன்பு நாட்கள், உபவாச நாட்கள், லெந்து நாட்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாட்கள் ஈஸ்டருக்கான நாட்கள் என்று நாம் சிந்திப்போம். The season of Lent is preparation for Advent. லெந்து நாட்கள் அட்வெந்து நாட்களுக்கான ஆயத்தம். ஏனென்றால் லெந்து நாட்களிலே சீர் பொருந்தி, சீர்திருந்தி, மனமாற்றத்தை பெற்று எங்கெல்லாம் செதுக்கப்பட வேண்டுமோ செதுக்கப்பட்டு, எங்கெல்லாம் நாம் திருந்த வேண்டுமோ திருத்தப்பட்டு, இயேசுவே வாரும், நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், மாரநாதா என்று அழைக்கக்கூடிய ஆயத்த நாட்கள் தான் லெந்து நாட்கள். எனவேதான் கிறிஸ்தவ வரலாற்றிலே இந்த லெந்து நாட்களை வருடத்திற்கு முதன்மையாக கொண்டு வந்து அட்வெந்து நாட்களை வருடத்தின் கடைசியிலே கொண்டு போகிறார்கள். எனவே இந்த லெந்து நாட்கள் நம் அனைவருக்குமே மிக மிக முக்கியமான நாட்கள் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இந்த 3 நாட்களிலும் நான் ஒரு புத்தகத்தினுடைய மைய பகுதி எடுத்து பேசலாம் என்று நான் விழைகின்றேன். எபேசியர் 4ஆம் அத்தியாயம் இன்றைய நாளிலும், எபேசியர் 5ஆம் அத்தியாயம் நாளைய நாளிலும், நாளை மறுநாள் எபேசியர் 6வது அத்தியாயத்தையும் பேசலாம் என்று நான் முடிவு செய்தேன். இந்த நாளிலும் எங்களை அன்போடு அழைத்து எங்களை ஏற்றுக்கொண்ட இந்த திருச்சபையின் ஆயரும் சென்னை பேராயத்தினுடைய உடன் ஊழியருமாய் இருந்து வருகிற உங்களுடைய ஆயர், எங்களுடைய ஆயர், நம்முடைய ஆயர் அருட்பணி ஏமோஸ் லாசரஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்கின்றேன். எப்பொழுதுமே சிறு பிராயத்திலிருந்து நான் பார்த்து வளர்ந்த கேத்தி, நான் அவளை கேத்தின் தான் கூப்பிட்டு பழக்கம். தூய பவுல் ஆலயத்திலே நாங்கள் ஆயர்களாக இருந்த பொழுது she was just grooming as an youngster. அந்த நாளிலிருந்து நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு ஆயர் அம்மாவாக 2 குழந்தைகளுக்கு தாயாராக அவர்கள் இருந்து இருவரும் கடல் கடந்து நாடு கடந்து வந்து ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனவே அவர்கள் கொடுத்த அழைப்பிற்கு நான் நன்றி பாராட்டுகின்றேன். அன்போடு என்னை விமான நிலையத்திலிருந்து ஏற்று உபசரித்து எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து உங்களுடைய திருச்சபையின் செயலாளர் திருமிகு சுரேஷ் அவர்களுக்கும், பொருளாளர் டார்வின் அவர்களுக்கும், என்னை கம்யூட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சாலமன் அவர்களுக்கும், பொன்பாண்டியன் அவர்களுக்கும் நான் நன்றிகளை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். இடர்பாடுகள், மழை, ஹெயில்ஸ்டார்ம், வெள்ளம் எல்லாம் நம்மை சூழ்ந்திருந்த பொழுதிலும் நாம் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து வழிபடுவது கடவுளுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. சென்னை பேராயத்தை சேர்ந்த நிறைய நபர்களை நான் இங்கு பார்க்கிறேன். மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட இந்த கடிதம் பலவிதமான வாக்கிங் எக்ஸசைஸ்க்கு நம்மை அழைக்கிறது. காலையில் எழுந்தவுடன் நடைபயிற்சிக்கு செல்லுவது வழக்கம்.
ஆனால் இந்த கடிதங்களிலே நிறைய நடைபயிற்சிகளை கொண்டு பவுலடிகளார் எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைக்கு எழுதுகிறார். நற்கிரியைகளில் நட 2:10, அன்பில் நட 5:2, ஒளியில் நட 5:8, கவனமாய் நட 5:15. இப்படி நிறைய வாக் 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 என்று சொல்லிக் கொடுக்கிறார். எனவே நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு, ஆன்மீக வாழ்விற்கு, பக்திக்குரிய வாழ்விற்கு இந்த தகவுகள், இந்த மாண்புகள், இந்த மதிப்பீடுகள், இந்த பண்புகளில் நடக்கின்ற பொழுது மாரநாதா என்று அழைக்க முடியும். சில நிலைகளிலே படிக்கின்ற பொழுது இவருடைய செம்பொருள்கள் எல்லாமே ஒற்றுமை, கிறிஸ்துவோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது, ஒருங்கிணைப்பு, ஆன்மீக முதிர்ச்சி போன்ற தீம்ஸை மையப்படுத்தி இந்த கடிதத்தை அவர் எழுதுகின்றார். பவுலடிகளார் தான் இந்த கடிதங்களினுடைய ஆக்கியோன். எத்தனை நிருப வாக்கியங்கள் எழுதியிருக்கார் பவுல்? 13 நிருப வாக்கியங்களை அவர் எழுதியிருக்கின்றார். அதிலே இந்த நிருப வாக்கியம் கிறிஸ்துவுக்கு பின் 60-62 எழுதப்பட்ட நிருப வாக்கியம். இந்த நிருப வாக்கியம் பவுலடிகளார் சிறையில் இருந்து எழுதுகிறார். இது சிறைச்சாலையின் நிருபங்கள் என்கின்ற அழைக்கக்கூடிய பிரிசன் எபிசல்ஸ் என்கின்ற அந்த குழுமத்தை சார்ந்த ஒரு கடிதம். எபேசு பட்டணம் என்று சொன்னால் இன்றைக்கு மாடர்ன் டர்க்கி. ஒரு 4 மாதத்திற்கு முன் பேராயர் அம்மா அவர்களும் நாங்களும் அங்கு சென்றிருந்தோம். நிசையா விசுவாச பிரமாணத்தினுடைய 1700வது ஆண்டை சென்ற ஆண்டு நாம் கொண்டாடினோம். எனவே தென்னிந்திய திருச்சபையிலிருந்து பேராயர்கள், பிரதம பேராயர் எல்லோரும் அங்கு சென்று நிசையா என்கிற இடம் ஐஸ்னிக் என்ற ஒரு இடத்திலே டர்க்கியிலே இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கு அது மாடர்னைஸ்டு டர்க்கியாக இருக்கிறது. எனவே இந்த எபேசஸ் சொல்லக்கூடியது இன்றைக்கு இருக்கக்கூடிய டர்க்கி, மாடர்ன் டர்க்கியை சார்ந்ததாக இருக்கிறது. இது ஒரு கடற்கரை சார்ந்த ஒரு பட்டணம், போர்ட் சிட்டி. இந்த பட்டணத்திலே மிக மிக பணக்காரர்கள், செல்வந்தர்கள் வாழ்ந்தார்கள். இந்த பட்டணத்தினுடைய மிக முக்கியமான பக்தி விருத்திக்கு எதிரான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உலக வரலாற்றில் 7 wonders என்று சொல்லுகிறோம் இல்லையா, அதுல ஒரு ஒண்டர் என்னன்னு சொன்னா ஃபேமஸ் டெம்பிள் ஆஃப் ஆர்டெமிஸ். இந்த தெய்வம், இந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய அநேகர் அங்கு இருந்தார்கள். எனவே எபேசஸ் was a pagan city. விக்கிரக வழிபாட்டிலே அதிகமாக வழிபாட்டிற்குள் இருந்தவர்கள். அவர்கள் எல்லாமே தந்திரங்கள், மந்திரங்கள், சூனியங்கள், மேஜிக் ஸ்பெல்ஸ் போன்ற அவற்றின் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டிருந்ததனால Paul emphatically talks about the powers and principalities. இந்த மேஜிக் பவர், மேஜிக் ஸ்பெல், அதிகாரங்கள், அந்தகார பிரின்சிபாலிட்டிஸ்க்கு என்ன சொல்வீங்க? லோகாதி கிரியைகள், இவற்றிலே அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள், நாட்டம் கொண்டவர்கள். பவுலடிகளார் இங்கு ஏறக்குறைய 3 ஆண்டுகள் இருப்பதாக நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19-20 நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நமக்கு சிலுவை என்று சொல்லுகின்ற பொழுது கிராஸ் அண்ட் யூனிட்டி, சிலுவையும் ஒருமைப்பாடும், சிலுவையும் ஒற்றுமையும், சிலுவையும் ஒருங்கிணைப்பும் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும், மீட்கப்படுகிற நமக்கோ அது கடவுளுடைய பலனுமாய் இருக்கிறது. கொரிந்து பட்டணத்திற்கு பவுலடிகளார்
எழுதுகின்ற பொழுது ரொம்ப தெளிவாக எழுதுகின்றார். ஏன்னா கொரிந்து பட்டணத்துல அன்எத்திக்கல் பிஹேவியர்ஸ் அதிகமா இருந்தது, இம்மொராலிட்டி அதிகமா இருந்தது, ஒழுக்கக்கேடான காரியங்கள், ஹோமோசெக்சுவாலிட்டி அதிகமாக இருந்தது. சோ இப்படியாக பாவமே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு கிராஸ் வாஸ் a scandal. சிலுவை என்பது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருந்தது. எனவே அவர்கள் இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை அவர்கள் பைத்தியமா எண்ணினார்கள். ஏனென்றால் கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை ஒரு சவாலாக இருந்தது. யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள்? ஆண் ஆணோடு, பெண் பெண்ணோடு. உங்களுடைய ஒழுக்கக்கேடான செய்கைகளுக்கு இந்த சிலுவை உங்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறார். மீட்கப்படுகிற நமக்கோ அது கடவுளுடைய பலனாய் இருக்கிறது. So those who are under the experience of redemption, it is the power of God for the powerless. பலவீனமானவர்களுக்கு பலன் தரக்கூடிய அடையாள செயல்தான், அடையாள கருவிதான் சிலுவையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சிலுவை மிக மிக முக்கியமான அடையாளத்தை பெற்றது எப்பொழுது என்று சொன்னால், இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்பட்டதற்கு பிறகுதான். அது ஒரு கொலை கருவியாக மட்டும்தான் பார்க்கப்பட்டதே தவிர வரலாற்றை கிமு கிபி என்று பிரிக்கக்கூடிய சின்னமாக மாறியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகுதான். எனவே இந்த சிலுவை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அழைப்பு என்னவென்று சொன்னால், யாரோடு ஐக்கியப்படுகிறீர்கள், யாரோடு ஒருங்கிணைந்து நடக்கிறீர்கள், யாரோடு ஒற்றுமை பாராட்டுகிறீர்கள், அதை எப்படி செய்கிறீர்கள் என்பதை இந்த பகுதி தெளிவு பெற நமக்கு சொல்லுவதை பார்க்கின்றோம். எனவேதான் இந்த 4ஆம் அத்தியாயம் உண்மையான அன்பை குறித்து பேசுகிறது. ஏனென்றால் இவர்களுடைய அன்பு மாய்மாலமான ஒரு அன்பாக, இவர்களுடைய அன்பு கிறிஸ்துவுக்கு எதிர்மறையான ஒரு அன்பாக இருந்ததினாலே கிறிஸ்துவின் அன்பை அதிகமாக பேசக்கூடிய பகுதிகள் எபேசியர் பகுதியிலே உண்டு. எபேசியர் 3ஆம் அத்தியாயம் 18வது வாக்கியத்தை யாராவது சத்தமாக படிக்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன். So இது ஒரு இறை வேண்டலாக. This is a prayer of Apostle Paul to understand the love of Christ, the love of crucified Lord. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை, அவருடைய அன்பை எப்படி பார்க்கிறீர்கள்? அவருடைய அன்பின் அகலம், அகலம் சொன்னா என்னங்க? சிலுவையிலே தியாகமாக மரித்த இல்லையா? This is what is the width. This is what is the width of love of Jesus Christ. So sacrificial love அங்கு நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆழமான deep rooted love. So the love percolates to the bottom of the earth. So deep rooted love. மூன்றாவதாக உயரம் exalted love. So மேன்மை பொருந்திய ஒரு அன்பையும், நான்காவதாக நீளம் everlasting love. So கிறிஸ்துவின் அன்பை இந்த கோணத்திலே நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், சிலுவையின் அன்பை நாம் உண்மையாலுமே புரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவேதான் இந்த எபேசியர் 4ஆம் அத்தியாயம் 3ஆம் அத்தியாயத்திற்கு பிறகு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். நான் யோசித்தேன், ஒருவேளை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுடைய பகுதிகளை எடுத்து பேசலாம், இல்லை பழைய ஏற்பாட்டிலே வேற பகுதி எடுத்து பேசலாம் நினைச்சேன். ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசங்கள் ஆணித்தரமாக வரக்கூடியது பவுலின் கடிதங்களிலே தான். எனவேதான்
இந்த பகுதியிலே ஒரு 3 நாளா இருக்கிற 3 அத்தியாயத்தை பேசலாம் என்று யோசித்தேன். முதலாவதாக 4ஆம் அத்தியாயத்திலே நான் படிக்கின்ற பொழுது 1லிருந்து 3 சாப்டர்ஸ்ல எபேசியர்ல டாக்ட்ரினல் கான்டென்ட், கொள்கை கோட்பாட்டை பற்றி பேசுவார். 4லிருந்து 6 சாப்டர்ல பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை பற்றி பேசுவார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும், இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசி எந்த கண்ணோட்டத்தோடு இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை திட்டவட்டமாக போதிக்கின்ற ஒரு பகுதிகள் தான் இந்த பகுதிகள். எனவே முதலாவது வசனம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப அதை சொல்லும் பொழுது walk in a manner worthy of your calling. So இங்க எல்லாருமே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம திடீர்னு it is not an accidental thing that we are here. இல்லையா? ஏதோ விபத்தினால் நம்ம உட்கார்ந்தோம் இல்லைங்க, ஏதோ விபத்தினால் நாங்கள் வந்து பேசுறது என்பது அல்ல. God had called us with a special purpose. நம்மை ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு அழைக்கின்ற ஆண்டவர். God in Jesus is always active, not passive. கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய கடவுள் மிக மிக செயலாக்கத்தின் கடவுளாகவே இருக்கிறார். எனவேதான் நீங்க சொல்லும் பொழுது பல பேர் பல நிலைகளிலே நாம் அழைப்பை பெற்றிருப்போம். 2 வகையான காரியங்கள். ஒன்று காலிங் ஜெனரல், இரண்டாவது காலிங் பர்டிகுலர் ஆர் ஸ்பெசிபிக். So calling as Christians அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் a common calling, எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும். ஆனால் காலிங் இன் பர்டிகுலர் சொல்லும் பொழுது ஆசிரியராக, ஆசாரியராக, இல்ல பிசினஸ் மேனாக, பிசினஸ் உமனாக, ஆண்டர்பிரனராக, டீச்சராக பல நிலைகளில் அழைப்பை பெற்றிருப்பீர்கள். எனவே எந்த அழைப்பாக, முதலாவது கிறிஸ்தவ அழைப்பு, இரண்டாவது நீங்கள் இருக்கக்கூடிய பணி சூழமையின் அழைப்பிலே கிறிஸ்துவை மட்டும்தான் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த முடியும். சோ நம்முடைய பக்திக்குரிய வாழ்விலே இதை சொல்லுவதற்கு என்னென்னால், அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அப்போ எனக்கு இருக்கக்கூடிய ரோல் மாடல் யாருன்னா இந்த கிறிஸ்துவானவர். இந்த கிறிஸ்து யார்? எனக்காக, நமக்காக சிலுவையிலே தன்னுடைய உயிரை துறந்த ஆண்டவர். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர், அப்படிப்பட்ட கடவுளுடைய குமாரன் எனக்காக, நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? அப்ப அந்த சிலுவையில் அறையப்பட்ட உடலின் வழியாக, உதிரத்தின் வழியாக அழைப்பை பெற்றிருக்கிறோம். அப்படி உருவாக்கப்பட்டதான் திருச்சபை. அவர் உடல் உதிரம் இல்லை என்று சொன்னால் திருச்சபை இல்லை. So the calling in common to be a Christian community is very expensive. One had to die in formulation of the church, the temple of God. எனவே அப்படி நாம் இந்த திருச்சபையை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பவுலடியார் இங்கு பேசுறார். அப்ப worthy or worthily அப்படின்னு சொல்லும் பொழுது it calls for weightage அங்கதான் இருக்குது. So worthy or worthily சொல்லும் பொழுது இது கான்டக்ட் எப்படின்னா கிறிஸ்துவுடைய கான்டக்டை போல பேலன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். அதான் worthily அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த காலிங் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. அப்ப இங்க சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரமாய் நடந்து, அடுத்த வசனம் படிங்க. ஜாக்கிரதையா இருங்கள். அப்போ the virtues of unity,
You are called to be united with Christ. Fine. நான் கிறிஸ்தவன், கிறிஸ்து இருக்கிறாரா நமக்குள் என்பது ஒரு கேள்வி. நான் கிறிஸ்துவோடு பயணிக்கின்றேனா? இது என்னுடைய ரெஸ்பான்ஸ். So our conscience must respond to us whether we are walking with Christ. Because Christ called us to be with Him, to walk with Him. But the question is, are we walking with Christ? ஏன்னா இந்த லெந்து நாள் 2026 முடிஞ்சு 2027 வரும், 2028 வரும், 2025 வந்ததுங்க. இதை நான் how do I celebrate the season of Lent? பல நேரங்களிலே நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், நான் அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அவுட்வர்ட்லி திங்ஸ்க்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமே தவிர, நான் கோபப்பட மாட்டேன், நான் பொறாமப்பட மாட்டேன், நான் இதோட விட்டுருவேன், நான் பகைக்க மாட்டேன், சபிக்க மாட்டேன், நிந்திக்க மாட்டேன், நான் ஒரு சரீரம், நான் ஒரு பாத்திரத்திலே பானம் பண்ணக்கூடியவன், யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், அசிங்கப்படுத்த மாட்டேன், அவலப்படுத்த மாட்டேன், ஒற்றுமைக்கு நான் ஊடுருவ பல நிலைகளிலே பிரிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டேன், இல்லையா? என் மனைவியை நேசிப்பேன், என் கணவரை நேசிப்பேன், என் பிள்ளைகளை நேசிப்பேன். So இதுதான் நமக்கு transformative kind of a changes, right? அப்ப இந்த நிலைகளில் தான் நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்க முடியும். Walk in unity. ஒருமைப்பாட்டு கட்டிலே நான் நடக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த season of Lent challenges me to get rid of all things which are ungods. Quotation சொல்றேன். கடவுளுக்கு எதிர்மறையான காரியங்களிலே நான் உள் வைத்துக் கொண்டு நான் இந்த நாட்களை அனுசரிப்பது முடியாது, கூடாது. Then this becomes a ritual, this becomes a tradition, this becomes a practice but not experience. இது நம்முடைய வாழ்விலே அனுபவமாக மாற வேண்டும் என்று சொன்னால், we have to transcend everything which are ungods, against God. அதுதான் நீங்க ரொம்ப அழகா சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சோ ஒருமைப்பாட்டின் தகவுகளை நீங்க காத்துக்கணுங்க. If you want to be united with crucified Lord, and if crucified Lord want to be united with you and me and us, follow these values. So the foundation of unity ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனம் படிங்க. படிச்சீங்களா? அது மனத்தாழ்மையும் சாந்தமும் சோ இங்க சொல்லும் பொழுது humbly, மனத்தாழ்மை. இன் கிரீக் கல்ச்சர், கிரேக்க கலாச்சாரத்திலே ஹியூமிலிட்டி என்பது தவறாக பார்க்கப்பட்டது. பிகாஸ் ஹம்பிளா இருக்கவங்க they are seen as equal with slaves. அடிமைகளுக்கு நிகராக பார்க்கப்பட்டவர்கள் மனத்தாழ்மையா இருக்கிறவர்கள். ஆனால் இங்கு சொல்லும் பொழுது, ஏன்னா the humbleness or humility is practiced only by slaves. ஆனால் இங்கு சொல்லும் பொழுது எல்லா தூயவர்களும் பரிசுத்தவான்களும் should be completely humble சொல்றார். மனத்தாழ்மை இல்லையா? the prayer of humble access எங்க சொல்றோம்? திருவிருந்துல மனத்தாழ்மை ஜெபத்தை செய்வோம். It's not words. Don't think it's words we recite. அதை உணர்ந்து சொன்னீங்கன்னு சொன்னா, you will understand each and every word filled with meaning. உன் துணிக்கே பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல சாமி. ரொம்ப அழகான ஒரு ஹியூமிலிட்டி ஆர் ஹம்பிள்னஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். கெனாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a sign of humility. என்னையே நான் வெறுமையாக்குவதுதான் தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறது. என்னை நான் வெறுமையாக்காமல், இல்லை நான் சகலகலா வல்லவன், நான் தான் எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படி நினைச்சேன்னு சொன்னா, even if it's a bishop,
இட்ஸ் அன்காட். அது கடவுளுக்கு எதிர்மறையான காரியங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பேராயிரம் டைட்டில் தாங்க. என்னுடைய கடிதத்தை நான் எழுதும் போது கூட எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் சர்வன்ட் இன் மெட்ராஸ் டயசிஸ் பார்த்துருப்பீங்க சர்க்குலர். நான் முதல் பணியாளர், நான் முதல் வேலைக்காரன் என் சென்னை பேராயத்திற்கு அப்படின்னு சொன்னா, all my colleagues, all presbyters, all servants of God. So I am the first servant. All the people of God are servants. So அப்போ நமக்கு இது வந்து ஒரு நிலையில நம்மளை நாமே தாழ்த்துவது என்பது வேற. ஆனால் கடவுளுக்கு நிகராக நான் எங்க நிக்கிறேன் என்பது பார்க்கணும். தூரத்துல மார்பிள் அடிச்சுக்கிட்டு பேசினால பரிசேயன் ஒரு பக்கம், ஆயக்காரன் ஒரு பக்கம். ஆயக்காரனா சொல்றாரு, ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையாயிரும். Lord, be merciful upon me a sinner. பவுலடிகளார் என்ன சொல்றாரு? பாவிகளிலேயே பிரதான பாவி நான். பவுலடிகளார் மாதிரி ஜீனியஸ் யாரும் கிடையாது. இல்ல 4 சிட்டிசன்ஷிப் இருந்தது. அவருக்கு 3 லாங்குவேஜஸ் தெரியும். 13 வயதிலிருந்து கமாலியல் பாதத்தில் இறையியல் கற்றவர், தியோலாஜிக்கல் எக்ஸ்பர்டஸ். அவர் இன்னைக்கு 13 நிருபங்கள் இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிட்டு இருக்கோம்? பைபிள் வெறும் சுவிசேஷ பாடங்களும் ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. சோ அவர் என்ன சொல்றாரு? பாவிகளிலே பிரதான பாவி நான் தான் சாமி. சோ அப்ப மனத்தாழ்மை என்பது ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி அல்லங்க, தவறான ஒரு தாழ்மை அல்ல. ஏன்னா பெருமை என்பது ஐக்கியத்தை பிரிக்கும். ஆனால் ஹியூமிலிட்டி என்பது ஐக்கியத்தை பலப்படுத்தும். So pride promotes disunity and humility promotes unity. So அப்ப எங்க மனத்தாழ்மை இருக்கிறதோ அங்க ஐக்கியம் இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஈகோன்னு வந்ததுன்னா only disunity is possible. இல்ல கணவன் மனைவியை பார்க்கும்போது, மனைவி கணவரை பார்க்கும்போது அந்த ஈகோ, edging God out, EGO. Wherever is ego, God is absent. Wherever is God is present, ego is absent. So விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து இல்லை இப்படிதான் வாழ வேண்டும். அப்போ மனத்தாழ்மைன்னு சொன்னா, ஓகே என் மனைவி சொல்றது நான் கேட்கலாம், என் மனைவி என்னை விட உயர்ந்தது. அதனால பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதும் போது அழகா எழுதுறாரு இல்ல, உன்னை குறித்து நீ மேன்மை பாராட்டாதே, பிறனுக்கானவை நோக்குவாயாக. கன்சிடர் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதான் மனத்தாழ்மை. என்னை விட பக்கத்துல இருக்கவங்க உயர்ந்தவங்க, என்னை விட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க உயர்ந்தவங்க. சோ அதுதான் ஹியூமிலிட்டி. ரியல் ஹியூமிலிட்டி அதுதான். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதைதான் பவுலடிகளார் தெளிவாக பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அதனால இந்த வர்ச்சுஸ், மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டியினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். So the cross and oneness or cross and unity ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். So அப்ப இந்த oneness எப்படிப்பட்ட, இப்போ CSI motto that they all may be one, அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக, யோவான் 17:21. So oneness in allness and allness in oneness. எல்லாவற்றிலும் ஒருமைப்பாடு, ஒருமைப்பாட்டில் எல்லாம். அப்ப இதுல எந்த விதமான ஒரு டிஸ்யூனிட்டியும் சர்ச்ல இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு எனிமிட்டியும் சர்ச்ல பிலீவர்ஸ் கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரே உடலும் ஒரே உதரத்திலே நாம் இந்த ஆல்டர் அண்டை நாம் பார்ட்டேக் பண்ணுவதனால we belong to one God and we are one family of God. அப்ப இதுதான் நமக்கு ஒரு பெரிய virtue for unity ஆக சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடைசி வரை யாக்கோபு 5:10 படிங்க. சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும்
நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். துன்பப்படுவது நீடிய பொறுமை. ஸோ அது வந்து ஒரு லாங் சஃபரிங் என்ற ஆங்கில வெர்ஷன் சில பைபிள் யூஸ் பண்ணுவாங்க, சில பைபிள்ஸ் பேஷன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. எனவே எப்போ இது கிடைக்கும்னு சொன்னா, when we are united, we'll all suffer together, we'll all experience the salvation together, redemption together. So Bible talks about not the individual salvation but a salvation of a community, people of God. இதை நம்ம மனசுல நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு சிலுவை ஒரு பெரிய அடையாளம். ஏன்னா சிலுவை யாரை ஒப்புரவாக்கிடுச்சு? யூதரையும் கிரேக்கரையும். So Jews and Gentiles or Greeks were reconciled through the cross. யூனிட்டி எங்க வருது பாருங்க. அப்படியே ரெண்டு பேரும் எளியும் புனியமா இருக்கிறவர்கள். யூதர்கள் அடையாளத்தை பார்த்து நம்புகிறவர்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை பார்த்து நம்புகிறவர்கள். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ரிஃப்ட் எப்போதுமே இருக்கும். ஸோ ஜென்டைல்ஸ், கிரீக் ஜென்டைல்ஸாக இருந்தாலும். ஆனால் இந்த இரு திறத்தாரையும் இயேசுவின் சிலுவை ஒப்புரப்படுத்தியது. யுனைடெட், ஒன்னஸ். அப்போ சிலுவை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருங்கிணைப்பை வாழுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது 4-6 வசனங்களை பார்ப்பீன்னு சொன்னா, தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஒருமைப்பாட்டின் பரிமாணங்கள். ஹவ் ஆர் வி யுனைடெட் இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி 7 எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூனிட்டியை பத்தி பவுலடிகளார் பேசுறார். இந்த 7ல மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, 3, அதாவது all the 7 are centered on Trinitarian concept. தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய திருத்துவ கடவுளை மையப்படுத்திய ஒன்று. ஸோ பவுலடிகளார் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு. ஒன் பாடி அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? ஒரே திருச்சபையை நான் நம்புகிறேன் அப்படின்னா, ஐ பிலீவ் இன் ஒன் கேத்தலிக் சர்ச். ஆங்கிலத்தில் சொல்லும்போது கிரீடு. கேத்தலிக்னு சொன்னா காமன் சர்ச் அர்த்தம், நாட் டினாமினேஷன், கேத்தலிக் டினாமினேஷன். நான் ஒரே திருச்சபை, ஐ பிலீவ் இன் ஒன் கேத்தலிக் சர்ச் அப்படின்னு சொல்ல, யூனிவர்சல் சர்ச். So that is the first element of unity. ஞாயிற்றுக்கிழமை வழிபடுறோம்னு சொன்னா, நைஜீரியாவில் வழிபட்டாலும், சொமாலியாவில் வழிபட்டாலும், ஆப்பிரிக்காவில் வழிபட்டாலும், we are all one in Christ. வேர்ல்டுல எங்க வந்து வழிபாடு நடந்தாலும் we belong to one body of Christ. அப்போ இந்த பாடி என்ற ஒரு மெட்டபாரிக்கல் இமேஜ் எதிலிருந்து வருதுன்னு சொன்னா, சிலுவையிலிருந்து வருது. சிலுவையில தான் ஆண்டவர் தன் உடலை ஒப்பு கொடுத்தார், உதிரத்தை சிந்தினார். ஒவ்வொரு தடவையும் திருவிருந்துக்கு வரும்பொழுது, ஆண்டவரே உமது மரணத்தை நினைவு கூறுகிறேன், உமது உயிர் தேர்தலை அறிக்கையிடுகிறேன், நீ திரும்பி வர நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் we are reminded about the cross, we are reminded about the empty tomb, we are reminded about his coming. So 2-3 நிலைகள்ல பார்க்கணும். எனக்கு வந்து சிலுவையை ஞாபகப்படுத்துதுங்க, 2வது காலியான கல்லறை ஞாபகப்படுத்துது, 3வது மாரநாதா ஞாபகப்படுத்துது. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் யூனிட்டி இஸ் you and I, and we have to think that we belong to one body that was broken on the cross through Jesus Christ. So don't think that we receive elements. ஏதோ வேஃபர் கொடுக்குறாங்க, ஏதோ வைன் கொடுக்குறாங்க, திராட்சை ரசம் கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு போயிடும். No. You are clothed with the body and the blood of Christ. நீங்கள் சிலுவையின் இயேசுவை நீங்கள் வந்து இங்க உடலாக உதிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த ஹாலை விட்டு நம்ம வெளியில போகும்போது, நான் இயேசுவின் உடலிலும் உதிரத்திலும் தரிக்கப்பட்டவனாக நான் வெளியே போனோம். ஸோ
So that is what, Lord, we confess your death, we commemorate your life, we await your coming. So every time when you and I, when we come to the altar to receive the elements of body and blood, we are reminded that you and I have to be broken for others. நீங்களும் நானும் என்னுடைய உடல், நம்முடைய உடலையும் நம்முடைய உதரத்தையும் மற்றவர்களுக்காக சிந்த வேண்டும் என்கிற அறைகூவலை கொடுக்கிறது. So it's the universal church belief. ரிஃபார்ம் சர்ச், சீர்திருத்த திருச்சபைகளுடைய நம்பிக்கையும் இதுதான். எல்லாமே நம்முடைய சீர்திருத்த திருச்சபைகள் எப்பொழுதுமே strongly founded on scripture. சரியா? அதனால இது எப்போதுமே இன்கால்கேட் பண்ணி, we belong to one body. இரண்டாவதாக, we belong to one spirit. எனக்குள் இருக்கக்கூடிய ஆவி, நமக்குள் இருக்கக்கூடிய தூய ஆவியானவர் எனக்கு வரங்களை கொடுக்கிறார். வரங்களுக்கு முன் கனிகளை கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஆவியின் கனிகள் அன்பு அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அந்த அன்புல இருந்து 8 கனிகள் பெர்குலேட் ஆகும். ரைட்? ஆனால் தான் ஆங்கில வேதாங்கம்ல பார்த்தீங்கன்னா the fruit of the spirit ஆர்னு வராது, இஸ்ன்னு தான் வரும். ஆவியின் கனியோ சிங்குலர்ல தான் வரும். So we have one main fruit, basis is love. அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாலும், உங்கள் உடலை சுட்டரிக்க நீங்கள் கொடுத்தாலும், நீங்கள் பற்பல பாஷைகளை பேசினாலும், அன்பு உங்களுக்குள் இல்லை என்றால், எனக்குள் இல்லை என்றால், நமக்குள் இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த யூனிட்டிக்கு இது இந்த ஸ்பிரிட் ஒரு பெரிய பேஸா இருக்கு. தீஸ் ஆர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஸோ அந்த தூய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? இருக்கிறார். தூய ஆவியானவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு மட்டும் உரிமையாளர் என்று நினைக்காதீங்க. உங்களுக்குள் இருக்கிறார். Have you tried that God the Holy Spirit is in you? We have not tried. யார் மேலேயாவது கையை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பிசாசுகளை ஓட்டி இருக்கீங்களா? உங்களால முடியும். But we have not tried. இல்லைங்க, அது அந்த பிரதர் தான் செய்வார், இல்லை இந்த சிஸ்டர் தான் செய்வார், இல்லை காப்பிரைட்டு. யூ கேன் டூ இட். ஆவியின் ஒருமைப்பாடு என்பது நாம ஒற்றுமையா இருப்பது மட்டுமல்ல, ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய ஆவியானவர், ஆவியின் வரங்களை கொடுக்கக்கூடிய ஆவியானவர். One spirit. This one spirit dwells among the church, in the church, in the midst of us. So wherever there is Holy Spirit, there is liberation. Wherever there is liberation, there is Holy Spirit. கடவுளுடைய ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலை எங்கு இருக்கிறதோ அங்கு கடவுள் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். So God the Holy Spirit unites us, ஆவியின் ஒருமை. And one hope. What is our hope? Jesus is going to come again. இல்லையா? ஒரே நம்பிக்கை. ஸோ அதனாலதான் சொன்னேன் நான், இந்த லெந்து நாட்கள் என்னை அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, திடீர்னு நாளைக்கு வந்துட்டாருன்னு வைங்க, எங்க இருப்போம்? இனிமே இதை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். செய்யத்தக்கவைகளை நாங்கள் செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை. இது எவ்வளவு நாள் சொல்ல போறீங்க? செய்யத்தக்கவைகளை நாங்கள் செய்தோம், செய்யத்தகாதவைகளை நாங்கள் செய்யல, எங்களுக்கு சுகம் உண்டு தைரியமா சொல்லுங்களேன். So we have to be very, very clear in our spiritual walk, in our spiritual journey. அப்போ நம்ம ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். One hope, one Lord, இல்லையா? One Lord who is the head of the church. It is neither the bishop nor any head is not the head of the church. யாரு ஹெட்டுங்க? கிறிஸ்துவானவர் மட்டும்தான் திருச்சபையின் தலைவராக இருக்க முடியும். ஸோ தலையாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவானவருடைய உடலிலே நாம் எல்லாரும் உறுப்பாக, உறுப்பினராக இருக்கிறோம்.
ஒரு உறுப்பு வந்து நான் இப்படிதான், இந்த கால் இப்படிதான் நடப்பேன், இந்த கால் இப்படிதான் நடப்பேன்னு சொன்னா there will not be unity. இல்ல ஒரு கை இன்னொரு கையை அவலமா பார்க்க கூடாது, ஒரு கை இன்னொரு கையை அவலமா பார்க்க கூடாது. Unity is not possible. ஏன்னா we are all enjoined in the body of Christ, and this body is corrupt free. This body must be sin free. So இந்த உடல்ல எந்த கரையுமே இருக்கக்கூடாது. அப்போ பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொன்னா we don't mean the building, we mean the people of God seated here. அப்ப இந்த இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்திலே நீங்களும் நான் அவயவங்களாக இருக்கின்ற பொழுது நம்ம எந்த தவறு செய்தாலும், எந்த பாவம் செய்தாலும், எந்த அவலத்தை செய்தாலும், எந்த விதமான சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு எதிராக போனாலும் யாரை கரைப்படுத்துறோம்? சரீரமாகிய கிறிஸ்துவை கரைப்படுத்துகிறோம். ஏன்னா கிறிஸ்துவானவர் எனக்கு தலையா இருக்கிறதுனால நீங்க சண்டை போட்டுக்கோங்க, நீங்க பிரிஞ்சிருங்க, உங்களுக்குள் அமைதி வேண்டாம், நீ பெருமையா இரு, நீ பொறாமப்படு. தலை அப்படியா சிந்திக்கும்? அப்படி சிந்திக்காது. ஆனால் அவயவங்களாக இருந்து கொண்டு நம்ம தான் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி சிந்திப்பதனால the whole body of Christ is stained. அந்த கரைப்படுத்தக்கூடிய கருவிகளாக நம்ம மாறிடுறோமே. So this is the time that you have to recall your calling, rethink your calling, reorient your faith and relive the right faith. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒன்று. Christ is the head of the church. One Lord, one faith. இல்லையா? ஒரே விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி? I believe in God the Creator, I believe in God the Redeemer, I believe in God the Holy Spirit the Sustainer. படைப்பாளராகிய கடவுளை நம்புகிறேன், மீட்பராகிய கிறிஸ்துவை நம்புகிறேன், தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறேன். ஆவின்னு சொல்லி நீங்க அது இது நினைக்கக்கூடாது, அப்படி கூப்பிடக்கூடாது. ஆவியானவர் ஒரு நபர், ஆள் தத்துவமுடையவர், அவர் என்றுதான் அழைக்க முடியும். ஹி என்றுதான் பைபிள்ல நம்ம படிக்கிறோம். அப்போ one faith, this is what a faith. ஆறாவதாக one baptism. இல்லையா? தந்தை மைந்தன் தூய ஆவியாகிய திருத்துவ கடவுளின் திருப்பெயரிலே குழந்தையாக இருந்த பொழுது அல்ல பெரியவராகிய நீங்கள் சபைகள்ல இல்ல ஊர்கள்ல எங்கேயாவது திருமுழுக்கு எடுத்திருப்பீங்க. That's it. Let us not make a mockery of baptism. இல்லைங்க, நான் அந்த பிரதரோட போனேன், அவர் ஜார்டன்ல கொடுத்தாருங்க, அங்க ஒரு ஞானஸ்தானம். இது பெருமையா இது? இல்லைங்க, அந்த சிஸ்டரோட போனாங்க, அவங்க அங்க யோர்தான் தண்ணீர் இருக்கு, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. Water doesn't matter. The content of the water doesn't matter. ஞானஸ்தானம் எடுத்து நான் தெரிஞ்சிருக்கேன்னா அதான் கான்ஃபர்மேஷன் ஒரு கான்செப்டை கொண்டாடுறோம். 13 years or 14 years of faith journey இல்லையா? ஒரு குழந்தை சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த கேள்வியை கேட்கிறாரு ஆயர், இந்த குழந்தையை பிற்காலத்தில் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களா? பெற்றோர் ஆம், உற்சாகப்படுத்துவோம். So the faith was handed over from great grandparents to grandparents, grandparents to parents, and parents to their daughters or sons. And affirmation of that faith is confirmation. ஏன்னா குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ தி ரிஃபார்ம் சர்ச்சஸ்ல என்னன்னா 13 ஆண்டு 14 ஆண்டு உங்களை ட்ரெயின் பண்றோம். சண்டே ஸ்கூல், யூத் ஃபெலோஷிப், யங் கப்புள்ஸ், மென்ஸ் ஃபெலோஷிப் ஆர் விமென்ஸ் ஃபெலோஷிப். அதுக்கப்புறம் தான் we confirm them into the church. What a beautiful system we have.
ஸோ அப்போ இது நமக்கு என்னன்னா, எல்லா நிலைகளிலும் ஞானஸ்தானத்திற்கும் திடப்படுத்தலுக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு உண்டுன்னு தான் சொல்றேன். ஒரு கான்ஃபர்மேஷன் பேசும்போது let you know. ஸோ ஒன் பேப்டிசம் அண்ட் ஒன் காட், ஒரே கர்த்தர். ஸோ இந்த 7 எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூனிட்டியில ஒரு எலிமெண்ட் கூட நமக்கு சர்க்கிள் டிரைல் ஆகணும்னு சொன்னா யூனிட்டி இஸ் நாட் பாசிபிள். அதுதான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடாது. அதனால பவுலடிகளார் ரொம்ப அழகா எழுதுறாரு டு தி சர்ச் அட் எஃபேசஸ், பிரசன்ட்ல இருந்து ரோம்ல இருந்து எழுதுறாரு. ஃபார் தி நியூ கான்வெர்ட்ஸ் இப்படிதான் இருக்கக்கூடாதுப்பா, இப்படிதான் இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு கரெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் ஃபெய்த் ஜர்னி. 7-16 preservation of unity, ஒருமைப்பாட்டை எப்படி பாதுகாக்கணும். So we talked about the calling, இல்லையா, walk in unity பார்த்தோம். 2-3 வசனம் virtues of unity பார்த்தோம். 4-6 elements of unity பார்த்தோம். இப்போ 7-16 the preservation of unity. So firstly Paul discussed the unity of the church. Now he discusses the diversity within the church. ஏன்னா வேற்றுமைகளில் ஒற்றுமை திருச்சபையில அது ரொம்ப மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு verse 7ல பொது நலத்திற்காக கொடுக்கப்பட்ட இறையருள், கிஃப்ட்ஸ் ஆஃப் கிரேஸ். 9ல கிறிஸ்துவின் மரணத்தை குறிப்பிடுவது. 12ல கிஃப்ட்ஸ் டு எக்யூப் டு பிலீவர்ஸ் ஃபார் மினிஸ்ட்ரி. இது 3த்தையும் ரொம்ப ஆணித்தரமா பேசுறார். அப்ப சிலுவை என்னை ஐக்கியப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட டைவர்சிஃபைடு கிஃப்ட்ஸை சுயநலத்திற்காக அல்ல, சுயநலத்திற்காக பவர் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கோம் அவனவனுக்கு அப்படின்னு. திருவிழியத்தில் பார்த்தீங்கன்னா பொது நலத்திற்காக. So the gifts of the Spirit, the gifts of the Spirit is being given to all of us for not selfish self-centeredness, but for other-centeredness, endowing or bestowing life. அதுதான் இங்கே 7 நம்ம 16 வரல நம்ம அதை பார்க்கிறோம். ஸோ அப்போ இதை படிக்கின்ற பொழுது நமக்கு சொல்லுவது என்னன்னா, நம்ம we are channels to transmit the death, the resurrection and the coming of Christ. If we don't transmit this message, then we will be selfish. ஸோ அதனால இங்கே சொல்லும் பொழுது the preservation of unity, ஒருமைப்பாட்டின் பாதுகாப்புக்காக இதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ இது preservation of unity. ஸோ 17-19 பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு செல்ஃப் அண்ட் நியூ செல்ஃப். ஸோ இந்த ஓல்டு செல்ஃப் அண்ட் நியூ செல்ஃப்ல நம்ம பார்க்கின்ற பொழுது சில காரியங்களை தரிக்க வேண்டும், கட் பண்ணணும். ஏன்னா 2 ஒரே ப்ரொனவுன்சியேஷன். சில காரியங்களை தரித்து கொள்ள வேண்டும், you have to be clothed. ஸோ சில காரியங்கள் you put off certain things, put on certain things, then you will live with the new spirit. ஸோ இதுதான் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், அந்தகாரப்பட்டு இதே கடிதத்தினால் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்தில் சத்தியத்தை விட நீங்கள் அவரிடத்தில் கேட்டவர்களால் போதிக்கப்பட்டீர்கள். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கடவுளுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். If you want to be united with Christ, you have to be born again. You have to die today for the old self. பழைய மனுஷன் சாகணும், பழைய மனுஷி சாகணும், புதிய மனுஷன் துளிர்க்கணும், புதிய மனுஷன் வாழணும். பழைய காரியங்கள், பழைய சிந்தனைகள் இது எல்லாமே இருக்கக்கூடாது. ஆனால் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து, தரிக்க வேண்டியதை தரித்து,
புதிய ஆவிக்குட்பட்டு சிலுவையை நோக்கிய பயணத்திலே நம்ம என்ன ஒருமைப்பாட்டின் ஆவியை காத்து கொள்ளக்கூடியவர்களாக ஜாக்கிரதையாக நான் பயணப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம். அப்போ நியூ ஆட்டிடியூட் எனக்கு வந்துடும், நியூ மைண்டும் எனக்கு வந்துடும். கடைசியாக பார்க்கின்ற பொழுது 28 32 வரை இல்லை, கடைசி மட்டும் நான் சொல்லி முடிச்சு. அதனால சிலுவை என்ன சொல்லுதுன்னா, எந்த நேரத்திலையும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ரைட்? கிராஸ் கால்ஸ் அஸ் டு பி born நியூ, பீயிங் டு பிகமிங். மிக முக்கியம். ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதுதான் ஏசாமி சொல்றார். தந்தையே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்போ get rid of all 6 vices, 6 கடவுளுக்கு எதிர்மறையான குணங்களை விட்டுடுங்க. 7 எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூனிட்டியை நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லையா? இது மிக மிக ஏன் நம்பர் சொல்றேன், இது மிக மிக முக்கியமான காரியங்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே சிலுவை நமக்கு கடவுளுடைய பலனாய் இருக்கிறது. அந்த பலத்தோடு பயணிப்போம், அந்த பலத்தோடு ஒருமைப்பாட்டின் ஆவியை காத்துக்கொள்வோம். Let us all be united in Christ and get rid of all things which divides us from Christ. May God bless us all. Amen.